315 அப்படின்னு தேதி ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 19ஆம் தேதி கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 58-15. இப்போ 58-15 பாருங்கள் 53-15. இந்த மெத்தடு அடுத்த மாதத்தில் அப்படியே 55-15 அப்படின்ற நம்பர் வரலாம். எப்படின்னா அது இப்போ பார்த்து வச்சுங்க பாருங்கள் 57-35, 07-35. இன்னொன்று இங்கே தான் இருக்கணும் பக்கத்தில் இருங்க பார்ப்போம். 87-35. இதில் 37-35ன்ற நம்பரும் பாக்ஸில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸு டைரெக்டாகவே திரும்ப வந்து வரலாம். எப்படி வரலாம்னா 37-35 அப்படின்ற நம்பரு டைரெக்டாகவே வரலாம். எப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் இங்கே 8ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு இங்கே 0ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வந்துருச்சு. அப்போ 8ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு ஒரேல ஏற்கனவே வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா எதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடு மறுபடியும் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதத்தில் 55-15ன்ற நம்பரு வரலாம் இந்த மெத்தடு பார்க்கையில். இப்போ பாருங்கள் இந்த 02 கீழே 10ன்ற நம்பர் எப்போவுமே ரெகுலராக வந்து வர நம்பர் தான் அது. அதாவது 02 அப்படின்ற நம்பர் கீழே இங்கே பாருங்கள், இது எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பாருங்கள் 02க்கு 01. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த 02 வந்தாவே அந்த 01 வந்தாவே அந்த 02ம் சேர்ந்த மாதிரி வந்துடுது. நிறைய முறை பார்த்துருக்கோம். சரி, அது நீங்கள் அப்புறமா பொறுமையாக பார்த்துருங்க. இதில் பாருங்கள் இந்த 13ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 13 திரும்பி 31ன்னு வந்திருக்கு. இந்த சி போர்டில் இருக்கிற 5 இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வின்னிங் எடுத்திருக்கோம். அது மாதிரி இங்கே பாருங்கள் 14ன்ற நம்பர் அப்படியே ஏபியில் 14 வச்சுட்டு அந்த 13 பக்கத்தில் இருக்கிற சி போர்டில் இருக்கிற 7 இங்கே வச்சோம்னா 147 அப்படின்ற நம்பரு ஒன்று டைரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். 147. அடுத்து ஒரு 4D நம்ம மிஸ் பண்ணோம். எப்படின்னா இந்த 72-02 மிஸ் பண்ணோம். இந்த மாதத்துலேயே நம்ம 3 4D மிஸ் பண்ணோம் தான் சொல்லணும். எப்படின்னா இந்த 05-02, இந்த 03-07, ஸோ இந்த 5-0-0-2 இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல இருக்கவே அதை நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். எப்படின்னா இங்கே பாருங்கள் 64-02, 5-0-0-2. அப்போ உள் நம்பரு 6-5, அடுத்து 7ன்ற நம்பர் கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி BC-02 காமனாக வந்துடுச்சு. ஏ போர்டில் ரெட்டை நம்பர் என்ன வந்திருக்குன்னா 4-0, அது கேப் நம்பர் 2. இப்படி வந்து அருமையாக வந்து இந்த 4D பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி, இருந்தாலும் அதே மெத்தடில் அடுத்து பார்ப்போம். இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள் 25-03, 35-03. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 அப்படின்னு இருக்குது. அப்போ 1ன்ற நம்பரு டி போர்டில் வச்சுட்டு ஏபிசியில் 503 அப்படின்ற ஒரு நம்பர் ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்போ 15-03 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பார்ப்போம். அடுத்து இதில் பாருங்கள் 4 நாளுமே பாஸ் ஆகிருக்கு. எப்படின்னா இங்கே பார்த்துங்க, இந்த 80ன்ற நம்பரு இங்கே 03. ஏ போர்டில் பாருங்கள் 2ன்ற நம்பருக்கு 6ன்ற நம்பர் வந்திருக்கு. எப்படின்னா ஒரு நம்பரு கழிச்சிங்க அப்படின்னா 2ல் ஒரு நம்பரு கழிச்சிங்க அப்படின்னா 2ல் 1 போச்சுன்னா 1, அதுக்கு ஆப்போசிட் 6. அந்த 6 வந்து ஆப்போசிட் ஆனதுனால அது பக்கத்தில் இருக்கிற 8மே ஆப்போசிட்டு. அதாவது இந்த 28க்கு ஒரு நம்பர் கழித்து 68, அது ஆப்போசிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 63. அந்த அந்த 30ன்ற வர நம்பரை திருப்பி 03 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 69 டைரெக்டாக அப்படியே ஏபியில் அடுத்த நாள் 69. ஸோ இந்த மாதிரி வர கேமு மேக்ஸிமம் வந்து 5-6 நாள் போகும். இந்த இடத்துல 70 டைரெக்டாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது 20 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 20 இந்த மெத்தடு, இந்த பேட்டர்னுடைய அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இந்த 64-02 இதுவும் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் சி போர்டில் 6 இருக்குது. இங்கே 696 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு நம்பர் மைனஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 697 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கேயுமே ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணால் 707 அப்படின்ற நம்பரு வந்திருக்கணும்.
இங்கே மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணதுனால இங்கேயுமே இங்கே இருக்கிற நம்பரையுமே ப்ளஸ் பண்ணி மைனஸ் ஆயிடுச்சுன்னா 2 இங்கே மைனஸ் ஆனதுனால இந்த இடத்துல ஆப்போசிட் ஆச்சு 8ன்ற நம்பருக்கு 3. அப்போ அதுபடியே இங்கே இருக்கிற நம்பரும் அப்படியே வந்து ஆப்போசிட் ஆகணும். அப்படி 202 கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? புரியுதா பாருங்கள், இல்லைன்னா நிறுத்தி அப்புறமா பார்த்துக்குங்க. இப்போது இந்த 81ம் அதே மாதிரி ஆப்போசிட் ஆகிட்டு இங்கே இந்த 06 ஆப்போசிட்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ண மாதிரியே இந்த நம்பர் ஒருவேளை டைரெக்டாக அப்படியே ஆப்போசிட் ஆகும் தான் 21 அப்படின்ற நம்பரும் எடுத்தோம் நாம். ஆனால் பார்த்திங்கன்னா 817ன்ற நம்பர்லேருந்து கரெக்டாக அந்த 8ன்ற நம்பரை மட்டும் ஆப்போசிட் வச்சு 31 அப்படின்ற நம்பரு வந்துடுச்சு. இங்கே 2 நம்பரும் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்த நாள் போனோம் அப்படின்னா முதல் நாள் இங்கே எப்படி வந்தோ அதே மெத்தடில் இங்கே வரணும். அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் ஆகிடுச்சு. இங்கே 4ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 3ன்னு வரும். அது ஆப்போசிட் 8 வைக்கணும். இந்த 40ன்ற நம்பரில் பி போர்டு ஆப்போசிட் ஆகணும். 90 அப்படின்ற நம்பர் வரும். அதாவது 890 அப்படின்ற நம்பரை திருப்பி 809 அப்படின்னு வைக்கணும், இல்லை 890 அப்படின்னு வைக்கணும். புரியுதா? பார்த்துக்குங்க. அதாவது இந்த 280 எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்துச்சுன்னா இந்த கேம் கம்ப்ளீட் ஆகிடும் 5ஆவது நாள். மேக்ஸிமம் 6ஆவது நாள் போகாது, 5 நாளில் தான் முடியும் இது. அப்படி முடியும் போது இது என்ன மெத்தடில் வந்துச்சோ அதே மெத்தடில் வரும். இந்த உள்ள நம்பர் பாருங்கள், உள்ள நம்பர் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகிருக்கு. இந்த 5ன்ற நம்பருக்கு இங்கே 6 ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி இங்கே 4ன்ற நம்பருக்கும் 5 வச்சிங்கன்னா 5890 அப்படின்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 4440லேருந்து 5890 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த 80ன்ற நம்பர் 03ன்னு திரும்பிடுச்சுங்க. ஓகேங்களா? அதனால் இந்த 40ன்ற நம்பரை 90ன்னு டைரெக்டாக தான் வரணும் இந்த மெத்தடில். வாய்ப்பு இருக்கிறவங்க 850 பாக்ஸ் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நம்பரு சிம்பிளாக ஒரு ரூ. 20 வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். 5890 அப்படின்ற நம்பரு வந்தால் நம்ம லக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த 147 ஒரு நம்பரு பாருங்கள். நம்ம 3 நம்பர் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே 4Dயுமே மேட்ச் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு இதில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பார்ப்போம், இந்த மெத்தட்லையுமே ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.